பிரைஸ் கார்ட். நிறைய எதிர்மறையாக சிந்திக்கிறீங்களா? இல்லை என் லைஃப்பில் கெட்டது நடந்துருமோ, நான் இழந்துருவனோ, என்னால் முன்னேற முடியாதோ, இப்படி அடிக்கடி உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குதா? ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸை நான் எப்படி தவிர்க்கிறது? ஆமாங்க, வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 10 எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்னு சொல்லுது. ஆமாங்க, நம்ம எண்ணங்களை என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? எதிர்மறையாக சிந்திக்கும் பொழுது நம்ம அதை எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படின்னு யோசிக்கலாம். எதிர்மறையாக சிந்திக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு உடன்படக்கூடாது, அதுக்கு ஓவராக நம்ம டைம் கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, வேத வசனத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா அதை எதிர்த்து பேசணும். 2 தீமோத்தேயுல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு நான் பயமுள்ள ஆவியை அல்ல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி வேத வசனத்தை எடுத்து நம்ம பேச வேண்டும். இதை பேசாத பட்சத்தில் என்ன நடக்கும்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எதிர்மறையான சிந்தனை தேவனுடைய வாக்குறுதிகளை நம்மளை மறக்க செய்யுங்க. ஆமாம், அது மட்டும் இல்லை, அது என்ன பண்ணும்னா நமக்கு ஒரு ஒரு பயம் வரும். அதுக்கடுத்து என்ன நடக்கும்னா கவலை, அடுத்து நம்பிக்கையின்மை, இப்படி அடிக்கடி வரும். ஜாய்ஸ் மேயர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும், ஒரு சமாதானத்தோடு போகணும் அப்படின்னா நம்ம அந்த எதிர்மறையான சிந்தனையை நம்ம மாற்ற வேண்டும்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, வேதம் சொல்லுது பிலிப்பியரில், நீதி உள்ளவைகள், தூய்மையானவைகள், அன்புள்ளவைகள், இவைகளையே சிந்திங்கள்னு சொல்லுது. 12:2 உலக யோசிக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. என்னென்னா, நீங்கள் உங்களுடைய சிந்தனையை தேவனை மாற்றுவதற்கு அனுமதிங்க. அப்போது அவர் நம்மளை என்ன செய்வார்னா புதிய மனுஷனாக அவர் மாற்றுவார். ஸோ நமக்கு வர்ற எல்லா நெகட்டிவ் தாட்ஸுக்கும் நம்மளுக்கு வேதத்தில் நிறையா வசனம் இருக்குங்க. அதை என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு அது கடினமாக தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நாம் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதை எதிர்க்கும் பொழுது நம்ம லைஃப்பில் எதெல்லாம் தடையாக இருக்கோ அதை தேவன் மாற்றுவார். ஃபஸ்ட்டு நம்ம சிந்தனையை நம்ம மாற்றுவோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் புதிதாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென்.